நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் லட்சுமி. ஹாய் விஷ்ணு. எப்போ வராங்க? யாரு? என்னோட பையனோட அம்மம்மா. புரியல. யோசி லட்சுமி. உன் பையனுக்கு அம்மம்மாவா? உங்க அம்மா தானே? ஹலோ, என்னோட அம்மானா என் பையனுக்கு டாடிமா தான் வேணும். நான் சொன்னது அம்மம்மா. அதாவது உன் பொண்டாட்டியோட அம்மா. ஆமா. உன் பொண்டாட்டியே யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி உன் பொண்டாட்டியோட அம்மாவை கண்டுபிடிக்கிறது? நான் என் பொண்டாட்டியோட அம்மா யாருன்னு சொல்றேன். அத வச்சு என் பொண்டாட்டி யாரு நீ கண்டுபிடிச்சுக்கோ. சரி சொல்லு. உன் பொண்டாட்டியோட அம்மா யாரு? உங்க அம்மா தான். எங்க அம்மாவா? ஹேய், இந்த இடத்துல நீ ஃப்ராடுன்னு சொல்லணும். ஃப்ராடு. இப்போ பாட்டு. லட்சுமி, லட்சுமி. என்ன? உங்க அம்மா கண்ணு மூடுறதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு பேனை பத்திய பெத்து கொடுக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? ஹலோ, என்னது எங்க அம்மா கண்ணை மூடுறாங்களா? எங்க அம்மா எப்படி இருப்பாங்க தெரியுமா? எனக்கு அக்கா மாதிரி சூப்பரா இருப்பாங்க. அதனால பேரம் பேத்திக்கலாம் ஒன்னும் அவசரம் இல்லைன்னு சொல்ல வரேன். சரி, எப்போ வராங்க? நாளைக்கு. சும்மா சொல்லாத. ஹேய், நிஜமா நாளைக்கு வராங்க. ஆமா, உங்க வீட்ல கார்த்திலாம் இருக்கானே, அத பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்களா? ஐயோ, அம்மாக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன லட்சுமி சொல்ற? ஆமா, பசங்களோட தங்கி இருக்கேன்னு தெரிஞ்சது அவ்வளோதான். அப்போ உங்க வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவ? அவங்க என் வீட்டுக்குலாம் வர மாட்டாங்க. அத்தை வீட்டுக்கு தான் வந்து தங்குவாங்க. நானும் அவங்க வரப்ப 2-3 நாள் அத்தை வீட்டுக்கு போய் கூட இருந்துட்டு வருவேன். அப்போ உங்க அம்மா ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் தான். ஆமா. உனக்கு பயம் இல்ல? பயம் இல்ல, மரியாதை. ஓ. அப்பா இல்லாம அவங்க தானே என்ன வளர்த்து ஆளாக்குனாங்க. அத மறந்தா எப்படி? இந்த உலகத்திலேயே எங்க அம்மாக்கு பிடிச்ச ஒரே ஆள் நான் மட்டும்தான். அவங்களுக்கு என்ன தவிர வேற யாரையும் பிடிக்காது. புரியுது. அதனாலதான் எங்க அம்மாக்கு ஒண்ணு பிடிக்கணும்னு நான் இவ்ளோ யோசிக்கிறேன். பிடிச்சா? உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பிடிக்கலனா பாய் பாய் தான். லட்சுமி. ஹே, உன்ன மாதிரி ஒருத்தனை உங்களுக்கு பிடிக்காம இருக்குமா? அப்படின்ற? ஆமா. என்னதான் ரஜினி ரசிகனா இருந்தாலும் கமல் ரசிகனா இருந்தாலும் வடிவேலு எல்லாருக்கும் பிடிக்கும்ல. என்ன வடிவேலுன்றியா? ஆமா, வெள்ள வடிவேலு. லட்சுமி, என்ன? உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்ல? இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச எல்லா விஷயமும் எங்க அம்மாக்கும் பிடிச்சிருக்கு. அப்போ உனக்கு? போய் வேலைய பாரு. லட்சுமி. ஹே போடா. லட்சுமி. விஷ்ணு. என்ன ராஜி? கார்த்திகேயனும் வரல. யாரு? உங்க ஃப்ரெண்ட் கார்த்தியா? ஏன் விஷ்ணு காணோம்? ஏங்க, நானே உங்களை கேட்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். விளையாடாதீங்க விஷ்ணு. தெரியலங்க. போன் பண்ணி பாக்குறது. பண்ணனே. யாரோ ஒரு ஃபிகர் எடுத்து நீங்க அழைக்கும் சந்தாதாரர் தொடர்பெல்லைக்கு வெளியே உள்ளான்னு சொல்றாங்க. ஏங்க, கார்த்தி போன் எடுத்து பேசுற அளவுக்கு அவ்வளோ க்ளோஸா இருக்க ஃபிகர் யாரா இருக்கும்? எனக்கு இதுக்கு சிரிப்பே வரல. எனக்கு செம்மையா சிரிப்பு வருது. யார் போன் பண்ணாலும் அதே பதில் தான். பாத்துட்டீங்களா? ஃப்ரீயா விடுங்க ராஜி. 10 நிமிஷம் கார்த்தி வரலனா பதறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அப்படிதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பைக்ல வரான்ல. அதாங்க நானும் சொல்றேன். உங்களை காணோனாலும் நான் கார்த்திக் கிட்ட கேட்க தான் செய்வேன். கேப்பீங்க, ஆனா பதற மாட்டீங்க.
எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை செய்ய விடுறீங்களா? உண்மையை கண்டுபிடிச்சா பொண்ணுங்களுக்கு பயங்கர எரிச்சல் வருமாமே, உண்மையா? இல்ல, பயங்கர கோவம் வரும். Catch it! Out! எங்க போயிருப்பான்? தாடிமாடு கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லாம உட்கார்ந்திருக்கு. விஷ்ணு, தெரியல ராஜி. என்ன தெரியல? காத்து எங்கன்னு தெரியல. நான் திரும்பவும் ட்ரை பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. ஆ. விஷ்ணு, அவன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம்ல? பண்ணி பார்த்தாச்சு, ரிங்கு போயிட்டே தான் இருக்கு. அவன் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? ஏங்க, அவங்க பெங்களூர்ல இருக்காங்க. இப்போ ஃபோன் பண்ணி கலாட்டா பண்ண சொல்றீங்களா? இல்ல, கார்த்திகை காணுமே, அது பெரிய விஷயம் இல்லையா? ஏங்க, கார்த்திகை காணோன்னு இல்லைங்க, அவன் இன்னும் ஆபீஸ்க்கே வரல. இது மொக்க சீனுங்க. நீங்க பண்ற கலாட்டாவுல இது அடுத்த ஒரு ப்ரோமோ வைக்கிறீங்க போல இருக்கு. எனக்கு பயமா இருக்கு விஷ்ணு. இப்போ என்னங்க வேணும் உங்களுக்கு? ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்க சொல்லலாமா? ஏங்க, அவனே ஹெச்ஆருக்கு தெரியக்கூடாதுன்னா வேண்டிட்டு வந்துட்டு இருப்பான். நீங்களே போட்டு குத்துறீங்க போல இருக்கு. 100க்கு ஃபோன் பண்ணலாமா? இப்போ 100 பாய்க்கு ஃபோன் பண்ணி ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? அவரே நோம்புல இருப்பாரு. 100 பாய சொல்லல விஷ்ணு. அவசர போலீஸ் 100 இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? ஏங்க, என்ன வச்சு காமெடிக்க முடியாது பண்ணலையே. அப்ப அது வேணாங்கறீங்களா? என்ன விஷ்ணு, என்ன? ஏங்க, இவ்வளவு அன்பை மனசுல வச்சுட்டு அவனை விட்டு போறேன் அடம் பிடிக்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மட்டும் சொல்லாதீங்க. உங்களுக்கே தெரியலையா நீங்க அவன் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கீங்கன்னு? ராஜி, நீங்களும் உங்களை ஏமாத்திக்காதீங்க. நீங்க இப்படியே இருந்தா உங்களை விட்டு தள்ளி இருக்க கார்த்திக் பழகிரும். உடனே சேர வழிய பாருங்க. நீங்க எல்லாம் அவன் கஷ்டப்படுவானான்னு தெரியல, ஆனா கார்த்தியை நீங்க பிரிஞ்சா கண்டிப்பா கடைசி வரைக்கும் தினம் அதுக்காக வருத்தப்படுவீங்க. நல்லா யோசிங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் லேட்டு? மச்சா கேக்குறாங்களா, சொல்றா. டேய் கொஞ்சம் சும்மா இருடா. ராஜி, இங்க பாத்தீங்களா gift? ஐயோ, என்ன ஆச்சு? அது பெருசா ஒண்ணும் இல்லங்க, சின்ன ஸ்கிராட்ச் தான். இவ்வளவு பெரிய கட்ட போட்டிருக்க, ஒண்ணும் இல்லன்னு சொல்றீங்க? கட்ட பெருசா போட்டா தானே பில்ல பெருசா போட முடியும். காமெடி பண்ணாதீங்க விஷ்ணு. ஒண்ணும் இல்ல ராஜி. என்ன ஒண்ணும் இல்ல? எனக்கு அப்பவே தெரியும் இப்படி ஏதாவது ஆகும்னு. ஏங்க, பாடியில டென்ட்லாம் ஒண்ணும் இல்லங்க, லைட்டா பெயிண்ட் தான் ஸ்கிராட்ச் ஆயிருக்கு. அதுக்கு பட்டிட்டீங்கறீங்களா, எதுவும் தேவையில்லைங்க. சின்ன கேம்டன் பிரஷ் வாங்கி லைட்டா அடிச்சா சரியாயிடும். இப்ப எதுக்கு ராஜியை வெறுப்பேத்துற? அது பிரச்சனை இல்ல, என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஆட்டோக்காரன் குறுக்கு பூந்துட்டான், பைக் ஸ்கிட் ஆயிடுச்சு. ஐயோ, ரொம்ப வலிச்சிருக்குமே. ஏங்க, என்னங்க நீங்க? அவனுக்கு அடிபட்ட போது கூட இவ்வளவு ரியாக்ஷன் கொடுத்திருக்க மாட்டான், நீங்க பயங்கரமா குடுக்குறீங்க. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் முயற்சி பண்றேன். என்ன கார்த்தி இது, கவனமா இருக்க மாட்டியா? யாராவது வேணும்னு போய் தரையில உரசிப்பாங்களா? வேற வழி இல்ல, டிராபிக்கான ரோடு. ஏதோ இதோட போச்சுன்னு எடுத்துக்க வேண்டியதான். என்ன கார்த்திக் இது? விடு ராஜி. கைய காட்டு. ஐயோ, கார்த்திக் ரத்தம் வருது. ஆமா, மடை எனக்கு சரியா கட்டு போடலன்னு நினைக்கிறேன். ஏய், இவ்ளோ ரத்தம் வருது. ஐயோ, கார்த்திக் எனக்கு என்னமோ பண்ணுது. ஒண்ணும் இல்ல ராஜி, நீ சும்மா இருக்கியா? இல்ல கார்த்திக், ராஜி, ராஜி, ராஜி. சுச்சு, என்னாச்சு? ஒண்ணும் இல்லங்க, சும்மா இரு. வேணாமாடா. ராஜி, இது எத்தனை சொல்லுங்க? ராஜி, இது எத்தனை சொல்லுங்க? டேய். ராஜி, மூடுறா. ஓகே. ஒண்ணும் இல்ல ராஜி, சும்மா சாதாரண காயம் தான். ஐயோ. ஏய், ஏய் மச்சான், ஐயோ, என்ன? எல்லாம் அந்த கட்சி பால் தான் மயக்க போட்டு விடுறாங்க. தூக்கி பாரு. பாருல. இந்த ஜூஸ குடி. வேணாம். குடி. டேய், சாரி மச்சான், நீங்க ஜூஸ் குடிங்க. பாரு கார்த்திக், என்னங்க அடிப்பட்ட இவன் மயங்கி விழுந்த ஜூஸ் குடிக்கிறது நீங்களா? எனக்கு ஒன்னும் ஜூஸ் வேணாம். டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருடா. ஓகேடா, நான் சும்மாவே இருக்கேன். ராஜி
முதல்ல இந்த ஜூஸை குடி. ம் இல்ல உனக்கு தானே அடிபட்டிருக்கு, நீயே குடிச்சுக்கோ. கையில அடிபட்டதுக்கு சாத்துக்குடி ஜூஸ்லாம் குடிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நீ குடி. அப்போ மயங்கி விழுந்தா மட்டும் சாத்துக்குடி ஜூஸ் குடிப்பாங்களா என்ன? ம் இந்த கேள்வியில மட்டும் விவரமா கேளு. விட்டமின் சி நீர் சத்து உள்ள போனா நல்லது. குடி. டேய் வெளிப்படா. அது இல்ல மச்சான், அது இப்போ போறியா இல்ல ஓங்கி ஒரு அப்பா போவா? வேணாமாமா, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீ அவங்கள மிரட்டாம அப்படியே ஜூஸ் குடுனே. வரவா? பை. கிளம்பு. ம் தேங்க்ஸ். எதுக்கு? இல்ல அவர் என்ன வெறுப்பேத்தி சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு, அதான் நல்ல வேளை அவரை வெளியே அனுப்புனேன். என்ன பாக்குற? ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? சாரி. என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? சின்ன புள்ளையா நீ? இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு மயங்கி விழற. காலையில இருந்து என்ன தேடிட்டே இருந்தியாமே. வரலன்னா தேட மாட்டாங்களா? அதுவும் மனசுக்குள்ள உனக்கு என்னமோ ஆயிடுச்சுங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சு. எப்படி ராஜி? என்ன கேட்டா தோணுச்சு, அவ்வளவுதான். சொன்ன விஷ்ணுவும் நம்பவே இல்ல. இப்ப தெரிஞ்சிருக்கான் அவருக்கு. அவனுக்கும் கொஞ்சம் ஆச்சரியம் தான், எப்படி உனக்கு கரெக்டா தோணுச்சுன்னு. மனசுக்கு நெருக்கமானவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா எப்படி தோணாம போகும்? அதான் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஒண்ணுனா தோணுன்னு சொல்ல வந்தேன். ஆமா, உங்க வீட்ல யாருக்கும் அடிபட்டு நீ பார்த்தது இல்லையா? அது எப்படி கிராமத்துல இருந்துகிட்டு பார்க்காம இருக்க முடியும்? நிறைய வாட்டி இந்த மாதிரி பார்த்திருக்கேன். ஒரு தடவை என் மாமா கைய வெட்டிட்டாங்க. அவர் சட்டை பூரா ரத்தம். நான் தான் கூடவே இருந்து அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனேன். எங்க அப்பா ஒரு தடவை மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாரு. மண்டை உடைஞ்சு ரத்தம் கொட்டுச்சு. நான் தான் பிடிச்சிட்டு கூடவே இருந்தேன். அப்போ உனக்கு இதெல்லாம் புதுசு இல்ல. சாச்சே, இதெல்லாம் எனக்கு சாதாரணம். அப்புறம் எதுக்கு மயங்கி விழுந்த? அது காலையில கொஞ்சம் சரியா சாப்பிடாதனால. போய். இல்ல, அது ஏதோ யோசிச்சு. போய். நான் அடிபட்டேன்னு சொன்னப்ப உன் முகத்துல தெரிஞ்ச வலி என் வலியை விட ஜாஸ்தியா இருந்துச்சு. என் கையில ரத்தத்தை பார்த்தப்போ உன் மனசு என்ன பாடுபட்டுச்சுன்னு இப்போ என்னால உணர முடியுது. நீ மயங்கி விழுறதுக்கு முந்தின நிமிஷம் நீ என்னை பார்த்த பார்வை ஒன்று போதும் ராஜி. நான் உனக்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்லாம சொல்லிருச்சு. அப்புறம் ஏன் ராஜி உனக்கே தெரியலையா உன் மனசுக்குள்ள நான் இருக்கேன்னு? என்னை தூக்கி எறியறதா நினச்சிட்டு நீ என்ன சங்கடப்படுத்தல, உன்னதான் சங்கடப்படுத்திக்கிற. எனக்கு ஒன்றுனா உன்னால உணர முடியுது. என்னோட சாதாரண வலி கூட உனக்கு தாங்கிக்க முடியாத வழியா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம், என்ன பேர்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை, உனக்கே புரியும். சரி, ஓகே. இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி நான் சாதிக்க நினைக்கிறேன்லாம் தப்பா நினச்சிடாத. உனக்கு புரியறதுக்காக சொன்னேன், அவ்வளோதான். போலாம். ஏ கார்த்திக், கால்ல வர அடியா? ம். காட்டு. எதுக்கு? திரும்பி நீ மயங்கி விளையாடுறதுக்கா? ஒவ்வொரு தடவையும் யாராவது மயங்கி விழுவாங்களா என்ன? காட்டு. வேணா ராஜி, வா. கார்த்திக் காட்டுன்னு சொல்றேன்ல. ம். ஆ. ஐயோ. ஏய், ஹெல்ப், யாராவது வாங்க. ஒட்டோ பாவி. டேய், மறுபடியும் மயக்க போட வச்சிட்டியா? ஏன்டா இப்படி பண்ற? ராஜி, ராஜி. கார்த்திக், ஆ, எங்க கொஞ்சம் வாயே. வரேன். சொல்லுங்க லக்ஷ்மி. நானும் காவியாவும் கடைக்கு போறோம். உனக்கு ஏதாவது வேணுமா? இல்ல, பரவாயில்ல. வேணுமா வேணாமான்னு மட்டும் பதில் சொல்லு. பரவாயில்லனா என்ன அர்த்தம்? ஒரு மஸ்கிட்டோ பேட் மட்டும் வாங்கிட்டு வாங்க. என்ன கார்த்தி, கொசு தொல்லை தாங்க முடியலையா? ஆமா, ரொம்ப. யார் இந்த நேரத்துல? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் இந்த நேரத்துல? ஹேய், ஹாய் லட்சுமி. நீ எங்கடா இங்க? நான் எங்க எப்போ எப்படி வருவேன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். கார்த்திக், உன் ஃப்ரெண்ட் யாரோ உன்னை தேடி வந்திருக்காங்க. நான் வீட்ல இல்லைன்னு சொல்லிடுங்க. டேய்,
ஃப்ராடு. டேய் வந்து தொலை வா. லட்சுமி, நான் முதல்ல உங்க வீட்டுக்கு வரேன். வலது கால் எடுத்து வச்சு வான்னு சொல்ல மாட்டியா? காலையிலேயே ஆரம்பிக்காத. அப்போ அத நம்ம திருச்சி வீட்ல பாத்துக்கலாம் சொல்ல வரியா? ஏப்பா சாமி உள்ள வா. ஓகே. வாவ், வாட் a beautiful house. நான் சொன்னேன்ல மச்சான், விஷ்ணு. செம்ம வீட்ரா. வாவ், தமன்னா. நான் தமனால இல்ல காவியா. பா, லட்சுமி, காவியா இவ்ளோ அழகுன்னு ஏன் என்கிட்ட நீ சொல்லவே இல்ல? விஷ்ணு இதனால தான் உங்க வீட்டுக்கு என்ன வர வேணாம்னு சொன்னியா? வேணா. ஓகே ஓகே, இப்ப நான் அத பத்தி பேசல. காவியா, நீங்க சும்மா தாறு மாறா இருக்கீங்க. Thank you. என்ன thank you? அவன் பாக்குற எல்லா பொண்ணும் கிட்டயும் இதே டயலாக் தான் சொல்வான். பரவாயில்ல விடு. அப்புறம் என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல லட்சுமி, எங்க அப்பாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதான் கார்த்தி ரூம ஷேர் பண்ணிக்கலான்னு. அப்படியா? ஏமாத்திட்டீங்களா? கார்த்திய பார்க்க தான் வந்தேன். அப்படியே கறி எடுத்து சாப்பிட்டு காட்ச் விளையாட்டு ஈவினிங் தான் இங்க இருந்து போவேன். சரி அப்ப என்னோட மார்க்கெட் வா. ஐயா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. எனக்கு இங்கிலீஷ்ல பிடிக்காத ரெண்டே வார்த்தை, ஒன்னு டார்கெட், இன்னொன்னு மார்க்கெட். சரி அப்ப நீ வீட்லயே இரு. நானும் காவியாவும் மார்க்கெட் போயிட்டு வரோம். ஓகே. லக்ஷ்மி, நீ போயிட்டு வா, நான் வீட்லயே இருக்கேன். என்னடி திடீர்னு பல்டி எடுக்கிற? ஒண்ணும் இல்ல, விஷ்ணுக்கு ஒரு காஃபி போட்டு குடுக்கல வேண்டாம். ஹேய், என்ன ஏ ரூட்ல கிராஸ் பண்ற? சீச்சி, சும்மா சொன்னேன். நான் கடைக்கு போயிட்டு வரேன். நீ விஷ்ணுக்கு காஃபி போட்டு கொடு. விஷ்ணு காஃபி குடிக்க மாட்டானே. மச்சான், நான் எப்படா சொன்னேன்? பொண்ணுங்க கொடுத்தா இந்த விஷ்ணு பாய்சன் கூட அசால்ட்டா சாப்பிடுவான். காவ்யா, இதான் விஷ்ணு. எங்க செட்டோட ஃபுல் டைம் ஜோலன் அண்ட் பார்ட் டைம் காமெடியன். சரி ஓகே, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். விஷ்ணு, லட்சுமி, சொல்லு சொல்லு. நம்ம தனியா போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கே, போலான்னு தோணுதா உனக்கு? இல்ல லட்சுமி, நீ எப்பவும் ஆபீஸ்ல தானே இருக்க. காவியா பார்க்க தான் சான்ஸே கிடைக்காது. நான் அவளோட பரபரப்பா கடையில உடைச்சிட்டு இருக்கேன். நீ போயிட்டு வந்துரு. கடலை உடைக்கிறதோட நிறுத்திக்கோ. எக்கு தப்பா ஏதாவது பிட்டு போட்டேன்னு தெரிஞ்சது கைய கால உடைச்சு என்ன வாளை சுருட்டி வச்சுட்டு இரு. அவளும் கொஞ்சம் உன் டைப் தான், அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஜாலி. ஐயே, பேட் கேர்ளா? ஜாக்கிரதை. பை லட்சுமி, பாத்து பத்திரமா போயிட்டு வா. அப்புறம் மச்சான். சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்து வரேன். ஓகே. இல்ல எனக்கு வேணாம். மச்சான் நீ காஃபி குடி, நான் போய் குளிச்சிட்டு வந்துறேன். ஓகே மச்சான், ஒண்ணும் அர்ஜென்ட் இல்ல, நீ பொறுமையா குளிச்சிட்டு வா. அப்புறம் தம்மனா, அப்புறம் என்ன? செம்ம ஸ்டைலா இருக்கீங்க. போய் தானே சொல்றீங்க. சேச்சே, இந்த விஷ்ணு பொண்ணுங்க கிட்ட பொய்யே சொல்ல மாட்டாங்க. நீங்க கூட சூப்பரா தான் இருக்கீங்க. ஓ தேங்க்ஸ். உங்களை பத்தி சொல்றப்பலாம் லக்ஷ்மி ஒரு காமெடியாவே எல்லாத்தையும் சொல்லுவா. ஆனா நேர்ல பார்க்க ஹீரோ மாதிரி தான் இருக்கீங்க. தேங்க் யூ. சரி வெயிட் பண்ணுங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்து வரேன். உட்காருங்க. தேங்க்ஸ். காவியா, சொல்லுங்க விஷ்ணு. நீங்க எங்க வர்க் பண்றீங்க? SLV டெக்னாலஜிஸ். ஓ. விஷ்ணு, சொல்லுங்க காவியா. உங்களுக்கும் லக்ஷ்மிக்கு நடுவுல ஏதாவது இருக்கா? நானும் விடாம முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா லட்சுமி தாங்க எதுவுமே சொல்லல. ஓ, அப்போ ரெண்டு பேருக்கும் நடுவுல எந்த கமிட்மெண்ட்டும் இல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவும் இல்ல. ஓகே. என்னங்க சுகரே இல்ல? அப்படியா? கொடுங்க. ஐயோ, என்னங்க எச்சி காப்பியை குடிச்சிட்டீங்க? ஏன் குடிக்க கூடாதா? அப்படி இல்ல, குடிக்கலாம். இப்ப இந்த காஃபி நீங்க குடிக்க மாட்டீங்களா? அப்படிலாம் இல்ல, அதுவும் குடிக்கலாம். அப்ப குடிங்க. எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்குங்க. அது எப்படி இப்ப மட்டும் ஸ்வீட்டா இருக்கும்? தெரியலங்க. விஷ்ணு, நீங்க போறப்போ என்ன டீனர்ல டிராப் பண்றீங்களா? பண்ணலாம், ஆனா லக்ஷ்மி கிட்ட நான் சொல்ல மாட்டேன், நீங்க பயப்படாதீங்க. அப்போ ஓகே.